ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தானுக்கு இடையில தேர்ட் அண்ட் லாஸ்ட் T20 மேட்ச் தம்புல்லா கிரிக்கெட் ஸ்டேடியம் தம்புல்லாவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தம்புல்லா பிட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ட்ராக்காக தான் இருக்கும். கண்டினியூஸாக இங்கே 3 மேட்ச் நடக்குது. ஸோ யூஸ்டு ட்ராக் ரன்ஸ் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. இனிஷியலாக பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். சேம் டைம் இனிஷியல் ஓவர்ஸில் பேசர்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். தென் பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண தான் விரும்புவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஹசரங்கா அண்ட் மேத்யூஸ் தவிர்த்து வேறு எந்த பேட்டர்ஸ் கிட்டே இருந்தும் பெருசாக ரன்ஸ் வரலை. சமர விக்ரமா 50 அடிச்சிருந்தாரு. பட் ஆல்மோஸ்ட் 42 பால்ஸ் ஆடி தான் 50 அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த மேட்சுக்கும் ரன்ஸ் அதிகமாக வராது. பிச்சில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கலாம். ஆப்கானிஸ்தான் டீமோட ஸ்ட்ரென்த்தே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி கொஞ்சம் டீசென்ட் ஸ்கோர் பண்ணிட்டு அந்த ஸ்கோரை ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறது தான் அவங்களோட ப்ளஸ்ஸே. பட் லாஸ்ட் 2 மேட்சும் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணி லாஸ் ஆயிருக்காங்க. இந்த மேட்ச்லையாவது ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுவாங்களா பார்க்கணும். பட் அதுக்கான சான்சஸ் கம்மி தான். இங்கே இது வரைக்கும் 2 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 2 மேட்ச்லையும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 173 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 187 ரன்ஸை ஸ்ரீலங்கா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக ஆப்கானிஸ்தான் 115 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா 150 to 169 ஒரு தடவையும் 170 to 189 ஒரு தடவையும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா ஆல்ரெடி சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. ஸோ பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். குசால் பெரேரா உள்ள வந்தால் அசலங்காவை ட்ராப் பண்ணுவாங்க. தென் கமின்டு மெண்டிஸுக்கு பதிலாக டிசில்வா, தென் தீக்ஷ்ணா அண்ட் பினிரு ஃபெர்னாண்டாக்கு பதிலாக தனஞ்சயா அண்ட் மதுஷங்காக்கு சான்ஸ் கிடைக்கலாம்னு தோணுது. பெரேரா உள்ள வந்தால் 1 டவுனில் ஆடுவார். பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி சீரீஸை லாஸ் பண்ணிட்டாங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க? குயிஸ் அகமத் அண்ட் ஃபரீத் மாலிக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். குயிஸ் அகமதுக்கு பதிலாக நூர் அகமத், தென் ஃபரீத் மாலிக்கு பதிலாக குல்பாதின் நைப் இல்லை கரீம் ஜான்கிட்ட தான் உட்கார வைக்கணும். அதை பண்ணுவாங்களா பார்க்கணும். ஸ்ரீலங்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் குசால் மெண்டிஸ் அண்ட் சமர விக்ரமா. மெண்டிஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் கிரேட்டாக இல்லை. ஓவராலாக எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தானும் T20ஸில் கிரேட்டாக இல்லை. 19 ஆவரேஜில் தான் ஆடி இருக்காரு. எகென்ஸ்ட் ஃபரூக்கி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. 22 பால்ஸ் ஆடி 11 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. இந்த சீரீஸ்லேயே 2 தடவை ஃபரூக்கி கிட்ட அவுட் ஆயிருக்காரு. பட் ஆப்கானிஸ்தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி கம்மியான ஸ்கோரில் அவுட் ஆனால் குசால் மெண்டிஸால் டீசெண்டாக ஸ்லோவாக ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். சமர விக்ரமா லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. கொஞ்சம் ஸ்லோவாக ஆடக்கூடிய பிளேயர் இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா ஸ்டடி பண்ணி ஆட முடியும். நிசங்கா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ODI சீரீஸில் 100 அண்ட் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஸ்டார்டிங் கிடைச்சிது. பட் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியலை. இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஸ்ரீலங்கா செகண்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணலாம். அசலங்கா 6th டவுனில் ஆடுறாரு. இந்த சீரீஸில் கிரேட்டாக இல்லை. ரீசெண்டாக ஓவராலாக T20ஸ்லையும் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஷனகா பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. ஆல்மோஸ்ட் 8th டவுனில் ஆடுறாரு. பட் பேட்டிங் கிடைச்சா குயிக்காக ரன்ஸ் அடிக்க முடியும். தென் மிடில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பவுலிங் போட்டாலே மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கக்கூடிய பிளேயர். குசால் பெரேராவுக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். நல்ல பிளேயர். பட் ரீசெண்டாக டீமில் அதிகமாக சான்சஸ் கிடைக்கிறதில்ல. ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் லீக் T20 மேட்ச்சில் MI எமிரேட்ஸுக்காக டீசெண்டாக ஆடி இருந்தார். பெரேரா எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ODIஸில் சூப்பராக ஆடியிருக்காரு. பட் T20ஸில் இது வரைக்கும் ஆடினதில்லை. GLல ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 ஹசரங்கா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. தென் பேட்டிங்லையும் சூப்பராக ஆடுறாரு. பேட்டிங்கில் 20-30 ரன்ஸ் அடிக்கிறாரு. பவுலிங்கில் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். ஏஞ்சலோ மேத்யூஸ் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கியிருந்தார். எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். இந்த மாதிரி பிச்சஸில் எப்படி ஆடணும்னு நல்லாவே தெரியும்.
பேட்டிங்கில் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடிட்டு கொஞ்சம் செட்டில் ஆனதும் பெரிய ஷாட்ஸ் ஆடுறாரு. தென் பவுலிங்லையும் இனிஷியலாக 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பெருசாக பேஸ் இல்லை, பட் வேரியேஷன் கொடுத்து விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. டீமில் ட்ரை பண்ணணும். டிசில்வா 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. 20-25 ரன்ஸ் ஆவரேஜாக அடிச்சிட்டு இருக்கிற பிளேயர். நல்ல பவுலரும் கூட. இந்த மேட்சுக்கு எதுவும் பவுலிங் சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். 1 டவுனில் ஆடுறதால ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கமிங் டு மெண்டிஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் பேட்டிங்கில் சூப்பராக ஆடிட்டு இருக்கிற பிளேயர், பட் பவுலிங்கில் கிரேட்டாக இல்லை. தீக்ஷனா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். தென் பவர் பிளேயில் 1 ஓவர், மிடில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். பிச்சு கொஞ்சம் ஸ்லோவர் சைடானதால டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மதுஷங்காவுக்கு சான்ஸ் கிடைக்குமா? ரீசெண்ட் ஓடிஐ சீரீஸில் கிரேட்டாக இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் பேசர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணுவார். பத்திரனா மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீமில் ட்ரை பண்ணணும். ஃபெர்னாண்டோ லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இனிஷியல் அண்ட் டெத்தில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. அகிலா தனேஜியா இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவர் பிச்சில் சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். ஆப்கானிஸ்தான் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் குர்பாஸ். லாஸ்ட் 2 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை, பட் எப்பவும் சீரீஸோட லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா நல்லா ஆடியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர், பட் சேசிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுவார். இப்ராஹிம் சத்ரான் அண்ட் சசாய் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. சத்ரான் சூப்பர் பிளேயர். எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா நல்லா ஆடியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 50 எல்லாம் அடிச்சிருந்தாரு. ஸ்லோவாக ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர், பட் கொஞ்சம் அட்டாக்கிங் மோடில் ஆட வேண்டியது இருந்தால் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். சசாய் நல்ல பவர் ஹிட்டர், பட் ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் கிரேட்டாக இல்லை. அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா 3 இன்னிங்ஸில் 51 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நஜிபுல்லா சத்ரான் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. ஆல்மோஸ்ட் 8th டவுனில் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது. அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்காவும் கிரேட்டாக இல்லை. முகமது நபி லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா பண்ணியிருந்தார். பேட்டிங்கில் குயிக்காக 20-25 ரன்ஸ் அடிக்க முடியும். தென் பவுலிங்கில் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். நூர் அகமது மட்டும்தான் ஸ்பின்னர், ஸோ நபி பவுல் பண்ண சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி ஸ்லோவர் விக்கெட்டில் நபி எஃபெக்டிவாக இருக்க முடியும். டீமில் ட்ரை பண்ணணும். ஒமர் சாய் பேட்டிங் ஃபார்ம் லாஸ்ட் 2 மேட்ச்லேயும் கிரேட்டாக இல்லை. ஓடிஐஸில் சூப்பராக பேட் பண்ணக்கூடிய பிளேயர். 54 ஆவரேஜில் ஓவராலாக ஆடியிருக்காரு. பட் T20ஸில் ஓவராலாக 14 ஆவரேஜில் தான் ஆடியிருக்காரு. பட் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் டெத்தில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ரீசன்ட் பவுலிங் ஃபார்ம் நல்லா இருக்குது, ஸோ கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணணும். கரீம் ஜானட் பவுலிங்கில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். இன்கேஸ் நூர் அகமத் இல்லை குயிஸ் அகமத் நல்லா பவுல் பண்ணிட்டா கரீம் ஜானட்டோட ஓவர் கம்மியாகும். தென் பேட்டிங்கில் 15-20 ரன்ஸ் வரைக்கும் குயிக்காக அடிக்க முடியும். குல்பாதின் நைப் 4th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் 2 மேட்சஸாக பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. டீசன்ட் பவுலரும் கூட. பவுல் பண்ணால் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். தென் பவுலிங் பண்ணால் பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நல்லா ஆட முடியும். அதை பண்ணுவாங்களா பார்க்கணும். ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நவீன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 4 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஸ்லோவர் விக்கெட்ஸில் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். டீமில் ட்ரை பண்ணணும். ஃபரூக்கி இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 5 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். குயிஸ் அகமது அண்ட் நூர் அகமத் ஆப்கானிஸ்தான் செகண்ட் பவுல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஃபரீத் மாலிக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். விக்கெட் டேக்கிங் பவுலர் 11ல் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் குசால் மெண்டிஸ் அண்ட் குர்பாஸ். பேட்டர்ஸில் பத்தும் நிசங்கா, இப்ராஹிம் சத்ரானை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் முகமது நபி, ஹசரங்கா, மேத்யூஸ் அண்ட் ஒமர் சாய். பவுலர்ஸில் நவீன் உல்ஹக், ஃபரூக்கி, தென் பத்திரனாவை கூட ட்ரை பண்ணலாம். இது கூட பினிரு ஃபெர்னாண்டா அண்ட் சமர விக்ரமாவையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஹசரங்கா, எஞ்சலோ மேத்யூஸ், தென் ஒமர் சாய் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸில் ஷனகா,
ஆல்ரவுண்டர்ஸில் டிசில்வா, குல்பாதின் நைப். பவுலர்ஸில் தீக்ஷனா, நூர் அகமத், தென் பினுரு ஃபெர்னாண்டோவை ட்ரை பண்ணலாம். குசால் பெரேரா அண்ட் குயிஸ் அகமது 11ல் இருந்தால் கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டிசில்வா, பத்தும் நிசங்கா, தென் முகமது நபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.